ஹாய் ஆல். நான் திருப்பூர் திருமதி. இந்த ஒரு 35 வயசு பழமையான அவங்க பாட்டியோட சாரிய குடுத்து, எனக்கு லாங் கவுன் ஸ்டிச் பண்ணி குடுங்கத்தான்னு சொல்லி என்ற கஸ்டமர் சொல்லியிருந்தாளுங்க. அவளுக்கு தான் ஸ்டிச் பண்ண போறேன். அத தான் லாங் வீடியோவா எடுத்திருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 3 மீட்டர் லைனிங்க. அவங்களோட ஜஸ்ட் ரவுண்டோட ஒரு 1 1/2 இன்ச் அதிகமா வச்சு மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டு ஒரு லாங்கா ஒரு கோடு போட்டுருங்க. அந்த கோட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சு கீழே ஒரு கோடு, மேலே ஷோல்டர் பிடிப்போங்களா அதுக்கு. அப்புறம் யோக்கு லென்த் பார்த்தீங்கன்னா உங்களோடது 13.5. அது கூட கீழே ஒரு 1/2 இன்ச் தேய்ச்சி 14 இன்ச் வச்சு கீழே ஒரு கோடு போட்டுடலாம். போட்டுட்டு மேலே வந்து 2 கோடு வரைஞ்சோங்களா, அதில் வந்து ஷோல்டர் அளவு வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பா, அதனால 6 இன்ச் வைக்கிறேங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னும் கம்மியாக கூட வச்சுக்கலாம். இது கீழே வந்து ஆம் ஹோல் அளவும் 6 இன்ச் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 6 இன்ச் கரெக்டாக வருதான்னு இந்த பக்கம் ஃபோல்டிங் சைட்லேருந்து கரெக்ட் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் போட்டுக்கோங்க. எல் ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணலாம். இவங்களது வந்து 9 இன்ச்சு ஜஸ்ட் ரவுண்டு 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிட்டேன். கீழே வந்து வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8.5. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து அந்த டாட் பிடிப்போங்களா அதுக்கு. அப்புறம் வந்து 1 1/2 இன்ச் வந்து உள்ள சைடில் துணியை தைக்கிறதுக்கான அளவு விட்டு ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 1 இன்ச் அளவு வச்சு 2 அந்த சீம் அலவன்ஸோடு இருக்கிற டேப்பை வந்து மடித்து போட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுருங்க. அந்த ச டேப்பை மடித்து போட்ட இடத்துல வந்து தான் டாட் பிடிக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஆம் ஹோலு அளவு வந்து 2ஆ மடிச்சுட்டு மேலே வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறம் 1/2 இன்ச் அளவு வச்சு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வரைஞ்சிட்டு அப்புறம் நமக்கு பிடிச்ச நெக் ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யோக்கை வந்து கட் பண்ணிட்டு அப்புறம் நெக் ஷேப் கட் பண்ணும்போது 2 பீஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யும் தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து உள்குழி கைக்குழி கட் பண்ணிக்கோங்க. கைக்குழி கட் பண்ணிட்டு இது ஃப்ரண்ட்டு, இது பேக்குங்க. பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து மீதி இருக்கிற லைனிங்கை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஹாம் ஹோல் அளவு விட ஒரு 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு கீழே வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அந்த கோட்லேருந்து 1/2 இன்ச் அளவு வச்சு இன்னொரு கோடு போட்டு மேல் போட்டு அந்த கோட்லேருந்து ஒரு 10 இன்ச் மேலே வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஸ்லீவோட அந்த சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அடிக்கை அளவு வந்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து 3.5 வச்சுருக்கேன். அப்புறம் ஆமோட அளவு வந்து ஆம் ரவுண்டோட இப்போ ஒரு ஆம் ரவுண்ட் வந்து இப்போ வந்து 15 வருதுன்னா அந்த 15லேருந்து நீங்கள் அப்படியே 15 வந்து பாதியாக வைக்காமல் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா சரியாக வரும். நான் மார்க் பண்ணிட்டு அதை ஒரு கோடு போட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதோட சென்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். சென்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த இது 2க்கும் 2 சென்டர் கண்டுபிடிச்சி மேலே வந்து ஒரு 1 இன்ச் மேலே இதில் மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் எனக்கு எப்படி டீட்டெயிலாக சொல்கிறதுன்னு அவ்வளோவா தெரியல. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கைக்குள்ளேயும் ஒரு 1/2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டு அப்புறம் சீம் அலவன்ஸ் 1 1/2 இன்ச் வழக்கம் போல் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கலாம். மேலே வந்து இந்த பாப்பா வந்து பஃப் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து மேலே வந்து ஒரு 2.5 இன்ச்சில் வந்து பஃப்புக்காக ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் இதில் இருக்கிற அந்த ஆம் ரவுண்டோட பாதி அளவு மேலேயும் மார்க் பண்ணி லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு கோடு போட்டாச்சு பஃப் ஸ்லீவுக்கு. இது ஈஸியான மெத்தடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ 2யும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பாருங்கள். மேலே வந்து குட்டி குட்டி பஃப் 2 3 ஃப்ளீட்ஸ் தான் வரும். க்யூட்டாக அழகாக இருக்கும் குட்டி பொண்ணுங்களுக்கெல்லாம் போடும்போது. அப்புறம் வந்து லைனிங்கை வந்து சமப்படுத்திட்டு மீதி இருக்கிறத வந்து ஸ்கர்ட் பாட்டுக்கு கீழே கொடுக்கறதுக்காக நம்ம கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
லைனிங் வேலை முடிஞ்சுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சேலையில வந்து கட் பண்ணலாம். சேலை வந்து இதுதான் நல்லா சூப்பரான ஒரு கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்லாம் இப்போ அவ்வளோவா வர்றதில்ல, ரொம்ப ரேரான காம்பினேஷன். நான் இதுக்கு வந்து ஷால் போய் தேடியுமே எனக்கு கிடைக்கலங்க. அந்த அளவுக்கு இந்த கலரெல்லாம் ரொம்ப ரேரான கலரு. saree பார்த்தாலே தெரியுது. ஒரு 35 வயசு ஓல்டு சாரின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க உங்கள் பாட்டி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு saree. என்னோட மொபைல் கிளாரிட்டினால இப்படி இருக்கு, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அவங்க ரேட் கூட கிடைக்காம இருந்துச்சு, ரேட் சரியாக கூட தெரியல. அந்த ஸ்டிக்கர் கூட எனக்கு பிரியாமல் இருந்துச்சு சாரியில். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வச்சு முந்தி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட்டுக்கு. அதுக்கு கீழே இருக்கிற துணியில் பேக் பார்ட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து மடித்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து இந்த முந்தி பக்கத்தில் புட்டாஸ் மாதிரி வருங்களா, அதை தான் கட் பண்ணேன். அந்த கிளிப்ஸ் எல்லாமே எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுங்க, ஸ்டோரேஜ் வந்து மொபைல் இல்லாமல். நான் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவில் அதை காமிக்கிறேன். மீதி இருக்கிற saree ஃபுல்லாகவே கீழே இடுப்பு பகுதிக்காக நான் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா 4 மீட்டர் கிட்டத்தட்ட இருந்துச்சு. நல்ல ஃப்ளீட்ஸ் வச்சு வச்சாச்சு. ப்ளீட்ஸோட ஃபார்முலாஸும் அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட்டே பண்ணுறேன். இதோட ஃபைனல் லுக் பார்க்கணுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோ கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக அவ்வளோ தூரம் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் பேசுனதில் இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானாக எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி. அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கங்க. இவ்வளோ